அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க விஜய் டிகே பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, டைரக்டர் ராஜவேல் டைரக்ட் பண்ண ஹவுஸ்மேட்ஸ் இந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த ஹவுஸ்மேட் படம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய படமும் கிடையாது, சின்ன படம் கிடையாது, மீடியம் லெவல்ல ஒரு நார்மலான ஒரு சைஸ்ல உள்ள படம் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலாவே ஒரு 2 ஃபேமிலி வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் தர்ஷனோட ஃபேமிலி, இன்னொரு பக்கம் காளி வெங்கட் அவரோட ஃபேமிலின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. தர்ஷன் எப்படின்னா, இந்த படத்துல ஒரு வீட்ல ரெண்டல் இருக்காரு. அந்த ரெண்டல்ல இருந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணையை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அந்த அப்பார்ட்மெண்ட் குடியேறி 2 பேரும் ஜாலியா வாழ்றாங்க. அதான் கதை அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஹாரரா காட்டி, அப்புறம் எண்டுல அப்புறம் காமெடி, கொஞ்சம் ஃபைனலா கொஞ்சம் சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் எப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஹாரர் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹாரர் மாதிரி காட்டினாலுமே ஓரளவுக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல நல்ல ஒரு ஃப்ளூயண்டா எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகி போயிட்டே இருந்தது இந்த படம். எந்த இடத்துலையுமே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம ஒரு கெஸ் பண்ற சீனும் இல்லாம நல்லா போச்சு இந்த படம். ஆனா செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், செகண்ட் ஆஃப்ல ஒரு அதிகபட்சம் ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம் பார்த்தோம்னா டோட்டலாவே அதே விஷயத்த சுத்தி 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 கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நல்லா காமெடியாகவும் காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா காளி வெங்கட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் சீன் கொடுத்துருப்பாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா பாக்குற நமக்கே கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக்கா கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துல ஸ்டோரி. எப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு மின்னல் தாக்கும். அந்த மின்னல் தாக்குனதுக்கு அப்புறம் 2012ல ஒரு ஃபேமிலியும் காளி வெங்கட்டோடதும், 2022ல இவரு தர்ஷன் ஃபேமிலியும் கனெக்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா வெளியெல்லாம் எங்கேயுமே கனெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க வீட்ல அந்த ரூம்ல மட்டும் தான் கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா இவங்க எந்த திங்ஸ் எடுத்தாலும் இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், இவங்க எந்த திங்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. மற்றபடி படம் ரொம்ப போர் அடிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஓரளவு ஓகே, படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு. மற்ற எந்தவித ஒரு ஆபாசமான காட்சிகள்லாம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் ஹீரோயினை கொஞ்சம் நல்லா பார்க்குற அளவுக்கு நல்லா காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பேயை எப்படி ஹாரரா காட்டுறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் டைரக்டர் ஹீரோயினை ரசிச்சு ரசிச்சு காட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த படத்தோட ஒரு மெயின் அதாவது ஒரு மைய கருத்து என்னன்னா, ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயத்துல ஒரு ரியாக்ஷன் நடந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, நம்ம ஹாலிவுட் சைடு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம ஹாலிவுட்ல இது மாதிரி படங்கள் நிறைய பார்த்திருப்போம். நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது மாதிரியான ஒரு படம் ஒரு புதுவிதமா தான் இருக்கும். ஏன்னா புதுவிதமா இருந்தா தானே மக்களுக்கும் ஒரு, என்னதான் நம்ம ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் ஆக்டரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் மக்களையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணல, மக்களோட பார்வை தரமும் மேம்படணும்ல. ஸோ அதனால இந்த சயின்டிபிக்கோட படம் வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சினே சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள. நல்லா இருக்கு, ஃபேமிலியோட போய் பாருங்க, மறந்துடாம தியேட்டர்ல பாருங்க. ஓகேவா? மீண்டும் நம்ம அடுத்த ஜில்லின் சினிமா ஷோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் டிகே.